அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவது குறித்தும் மேலும் புதிய சலுகைகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்குறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பரிசுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்தார். இதில் மூத்த குடிமக்களுக்கு உதவித்தொகை மற்றும் புதிய சலுகைகள் வெளியாகியுள்ளன. அதை பற்றி இங்கே பார்ப்போம். 12 மாவட்டங்களில் 12 முதியோர் இல்லங்கள் நிறுவப்படும். இதற்கு 6.6 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்துடன் நூலகம், யோகா, தியானம், உள்ளரங்கு விளையாட்டு வசதிகளுடன் கூடிய மூத்த குடிமக்களுக்கான பொழுதுபோக்கு மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. முதற்கட்டமாக இவை 5 மாவட்டங்களில் நிறுவப்படும். மூத்த குடிமக்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் 1000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும். இதன் கீழ் கிராம பஞ்சாயத்துகளுக்கே நேரில் சென்று இலவச உடல் பரிசோதனை செய்யப்பட்டு மருந்துகள் வழங்கப்படும். ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு எண்முறை மருத்துவருடன் இந்த மையம் இயங்கும். இதற்காக 33 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மூத்த குடிமக்களுக்காக தொலை மருத்துவ பராமரிப்பு அமைப்புகள் அமைக்கப்படும். இதற்காக நிபுணத்துவ மருத்துவர்களை கொண்ட 5 மையங்கள், 200 கிளை மருத்துவமனைகள் அமைக்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் 1000 மையங்களாக விரிவாக்கம் செய்யப்பட 33 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கருவுற்ற பெண்களுக்கான சேவை மற்றும் உதவி மையங்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்படும். மகப்பேறும் நாள் நெருங்கும் வேளையில் இங்கு தங்கியிருந்து பயன்பெறலாம். கட்டணம் இல்லாமல் உணவு மற்றும் மருத்துவ உதவிகள், தொடர் மருத்துவ கண்காணிப்பு உள்ளிட்ட சேவைகள். இதற்காக மொத்தம் 23 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மூத்த குடிமக்களுக்கு மருத்துவ வசதிக்கான நிதி மட்டுமின்றி புனித பயணம் மேற்கொள்ளவும் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் ஆண்டுதோறும் 2.5 லட்சம் மூத்த குடிமக்கள் பயன்பெறுவர் என அரசு தெரிவித்துள்ளது. இதன் கீழ் முதியவர்கள் அவர்கள் விரும்பியபடி புனித தலங்களுக்கு அரசு ஏற்பாட்டில் பயணம் செய்யலாம். குளிர்சாதன பயணம், தரமான தங்குமிடம், உணவு வசதி போன்றவற்றை செயல்படுத்த 20 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் புதிய மறுசீரமைப்பு நடவடிக்கையின் கீழ் முதியோர் உதவித்தொகை என்ற திட்டத்திற்கு மாற்றப்படுவார்கள். இதனால் இதுவரை ரூபாய் 1000 பெற்று வந்த அவர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 வழங்கப்படும் என நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நன்றி, வணக்கம்.